Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Thannambikkai batchல Biotechnology chapterோட last part video பார்த்தறலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா amplification of gene of interest using PCR பார்க்க போறோம். Polymerase chain reaction. இந்த டயகிராமை நம்ம நல்லா பார்த்துக்கணுங்க. இந்த டயகிராமை பேஸ் பண்ணி 2021லயே நமக்கு क्वेश्चन வந்துச்சு. and நம்ம கண்டினியூஸா இந்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் எதிர்பார்க்கலாம் क्वेश्चन. ஓகே. PCR stands for polymerase. அப்படின்னா என்ன அர்த்தம்? polymerase enzyme யூஸ் பண்ண போறோம்னு அர்த்தம். chain reaction. polymerase enzyme என்ன பண்ண போகுது? என்ன polymerase enzyme யூஸ் பண்ண போறோம்? DNA polymerase enzyme யூஸ் பண்ண போறோம். ASE ன்னு முடிஞ்சாலே enzyme தான். DNA polymerase னா DNA multiple copies எடுக்கிறதுக்கு, DNA ஒரு DNA வ ரெண்டு DNA வா மல்டிப்ளை பண்றதுக்கு தான் DNA polymerase ஹெல்ப் பண்ண போகுது. chain reaction னா 2 நாளாவும் 4 8 ஆவும் 8 16 ஆவும் கண்டினியூ அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். சோ DNA வ மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றது DNA polymerase enzyme. So அதை யூஸ் பண்றதுனால polymerase chain reaction PCR னு சொல்றாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். In this reaction multiple copies of the gene or DNA or gene of interest னா நமக்கு foreign DNA நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது அப்படினு அர்த்தம். interest அப்படினா is synthesized in vitro. in vitro னா lab conditionல, laboratoryல நம்மளோட கண்ட்ரோல்ல அது மல்டிப்ளை ஆக போகுது. using two sets of primers. two sets of primers எங்க பாருங்க, DNA இது, ஓகேங்களா? DNA double stranded DNA. DS stands for double stranded. DS னா என்னன்னு கேட்கக்கூடாது, double stranded DNA ன்னு அர்த்தம். DS, ஓகேங்களா? இத டீநேச்சுரேஷன் பண்றாங்க. டீநேச்சுரேஷன் என்ன அர்த்தம்னா ஹை டிகிரியில டெம்பரேச்சர்ல இதை வைக்கும் போது DNA 2 ஸ்ட்ராண்டா பிரிஞ்சிரும். பிரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, இங்க ஒரு சின்ன பீஸ் வச்சிருக்காங்களா, இங்க ஒரு சின்ன பீஸ் வச்சிருக்காங்களா, இதுதான் பிரைமர்ஸ். சோ இது ஒரு பிரைமர், இது ஒரு பிரைமர். பிரைமர்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? கீ போடுவீங்க. கீயை போட்டு கீ வச்சாதான் நம்ம வண்டியை ஆனே பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ணவே முடியும். ஸோ அந்த கீ கொடுத்தா தானே ஸ்டார்ட் பண்ணீங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதானே அதுக்கப்புறம் ஓட்ட முடியும். அந்த மாதிரி டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை தூண்டி விடுறதுக்கு, ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு பிரைமர்ஸ் வேணும், ஓகேங்களா? ஸோ அதை அனீலிங் அப்படிமோ, பிரைமர் அனீலிங் அப்படிமோ ஸ்டார்ட் பண்ணுறது. தென் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷனுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் போட்டால் டிஎன்ஏ அப்படியே கம்ப்ளீட்டாக சிந்தசிஸ் ஆயிரும். பாருங்க, ஒரு டிஎன்ஏலேருந்து 2 டிஎன்ஏ வந்துருச்சா, அதுக்கப்புறம் திருப்பி ஹை டெம்பரேச்சர்ல வச்சா இது ரெண்டு இந்த மாதிரி 2 ஸ்டாண்டா வரும், இது 2 ஸ்டாண்டா வரும். திருப்பி இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 4 காப்பீஸ் அதுக்கப்புறம் கிடைக்கும். அப்புறம் 8 16ன்னு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ டீநேச்சுரேஷன், அனீலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன், இந்த ஆர்டர் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல, பார்த்துக்குங்க. ஸோ டீநேச்சுரேஷன், அதுக்கு அடுத்து அனீலிங், அதுக்கு அடுத்து எக்ஸ்டென்ஷன் பார்த்துக்கணும். ஸோ இந்த டயக்ராம்ல நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க 30 சைக்கிள், இந்த இதுல ஒரு சைக்கிள் காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு சைக்கிள் மாதிரி 30 சைக்கிள்ஸ், வெறும் 30 சைக்கிள்ஸ் எடுத்தா நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவோம், தவறா 60 டிஎன்ஏ வரும் சார் அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஒரு டிஎன்ஏல இருந்து 30 சைக்கிள்னா 30 × 2 60 இல்ல, யூ வில் கெட் a billion times. அதாவது 100 கோடி, 100 crore 100 கோடி, a billion timesனா 100 கோடி காப்பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபாரின் டிஎன்ஏ ஓட காப்பீஸ் ஆர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட காப்பி 30 பிசிஆர் சைக்கிளுக்கு 100 crores காப்பி, அதாவது 1 billion டைம்ஸ். இந்த இது நினைச்சுக்கிட்டா போதும், 1 billion டைம்ஸ் 30 சைக்கிள்ல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இங்க யூஸ் பண்ற டிஎன்ஏ பாலிமரேஸ் யாரு? டாக் பாலிமரேஸ். டாக் பாலிமரேஸ்னா என்ன பார்ப்போம். அண்ட் டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸ். டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸ் நம்ம கெமிக்கலி சிந்தசைஸ்ட போட்டு வச்சிரும், அது போய் இங்க அப்படியே ஜாயிண்ட் ஆகி ஒரு டிஎன்ஏவை 2 டிஎன்ஏ காப்பியா மாத்துது. ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கணும். இங்க ஹீட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் டிஎன்ஏ 2 ஸ்ட்ராண்டா பிரியும். 2 ஸ்ட்ராண்டா பிரிஞ்சாதான் உங்களுக்கு பிரைமர்ஸ் அட்டாச் பண்ணி டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸை போட்டு டாக் பாலிமரேஸ் என்சைமை போட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் டாக் பாலிமரேஸை போட்டு நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். 30 சைக்கிள் இந்த மாதிரி பண்ணா 100 crores, அதாவது 1 billion டைம்ஸ் உங்களுக்கு காப்பீஸ் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. ஓகே, நமக்கு 2 sets of primers வேணும். ஸ்மால் chemically synthesized oligonucleotides that are complementary to the regions of DNA. ஸோ நம்ம தெரிஞ்சிடும் இந்த டிஎன்ஏல இங்க என்ன ரீஜன் இருக்கு, இங்க ATGCன்னு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க நீங்க TACGயை உருவாக்கணும். அதே மாதிரி இங்கேயும் இங்க ATC இருந்துச்சுன்னா TAC, அந்த மாதிரி யூஸ் அந்த ஒலிகோ நியூக்ளியோடைடை ஃபார்ம் பண்ணும் பிரைமரை, ஓகேங்க?
So and the enzyme DNA polymerase enzyme நமக்கு தேவை. DNA polymerase enzyme என்ன யூஸ் பண்ண போறோம் இங்க பாருங்க. The enzyme DNA polymerase extends the primers using the nucleotides provided in the reaction. Provided in the reaction னா நம்ம தான் இந்த நியூக்ளியோடைட அந்த in vitro laboratoryல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க இடத்துல கொடுக்கிறோம். And the genomic DNA as a template. Template na original இவங்கள தான் காப்பி எடுக்க போறோம். So genomic DNA template இருக்க போது nucleotides நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம், DNA polymerase enzyme கொடுத்துறோம், பிரைமரும் நம்மளே கொடுத்துறோம், chemically synthesized primers அத oligonucleotides னு சொல்வோம். So எல்லாம் நம்ம கொடுத்துறோம். என்னென்ன கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இந்த 4 லைன்ல இருக்கு பாத்துக்கங்க. क्वेश्चन கேட்பாங்க. If the process of replication of DNA is repeated many times, the segment of DNA can be amplified to approximately a billion times. எத்தனை சைக்கிள் பண்ணா 1 பில்லியன் டைம் வரும்? அதுக்கு ஆன்சர் பிக்சர்ல இருக்கு, டயகிராம்ல இருக்கு. NCERT டயகிராம்ல 30 சைக்கிள்ஸ்க்கு 1 பில்லியன் டைம்ஸ் காப்பீஸ் உங்களுக்கு வரும். That is 1 billion copies are made. Such repeated amplification is achieved by the use of thermostable DNA polymerase that is isolated from bacterium Thermus aquaticus. இதுதான் TAC, TAQ, TAC polymerase அப்படிமோ, which remains active during the high temperature induced denaturation of double stranded DNA. சார் இங்க denaturation னா என்ன சார்? நீங்க ஹீட் அதிகமா கொடுக்கும்போது தான் DNA ரெண்டு ஸ்ட்ராண்டா தனித்தனியா பிரியும். தனித்தனியா பிரிச்சா தானேங்க அது ரெண்டு ஸ்ட்ராண்டையும் கம்ப்ளீட் பண்ணி டபுள் ஸ்ட்ராண்ட் ஒரு டிஎன்ஏல இருந்து 2 டிஎன்ஏ கொண்டு வர முடியும். ஸோ பிரிஞ்சே இருக்கணும். அப்போ ஹை டெம்பரேச்சர்லேயே இருக்கணும். டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு, 30 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ரெண்டும் ஒட்டிக்கும். அது ஒட்டாம பிரிஞ்சே இருக்கணும்னா ஹை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஹை டெம்பரேச்சர்ல என்சைம் ஒர்க் ஆகாது. டிஎன்ஏ பாலிமரேஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் ஒர்க் பண்ணாது. அப்போ ஹை டெம்பரேச்சர்லயும் ஒர்க் பண்ற டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் யாரு? ஆர்கி பாக்டீரியா. ஹை டெம்பரேச்சர்ல வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அது ஹை டெம்பரேச்சர்ல வளருதுன்னா அதோட டிஎன்ஏவை காப்பி எடுக்கிறதுக்கு தேவையான என்சைமும் ஹை டெம்பரேச்சர்ல ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற பாக்டீரியா ஒரு ஆர்கி பாக்டீரியா அந்த தெர்மோஸ் அக்வாட்டிகஸ் பாக்டீரியால இருக்கக்கூடிய டாக் பாலிமரேஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ், டாக் பாலிமரேஸ் ஹை டெம்பரேச்சர்லயும் டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணும். அதை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி டிஎன்ஏவை மல்டிப்ளை பண்ணலாம் ஈவன் இன் த ஹை டெம்பரேச்சர். த ஆம்பிளிஃபைடு ஃப்ராக்மெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா பில்லியன் காப்பீஸ் எடுத்துட்டீங்க, எக்கச்சக்கமான காப்பீஸ் எடுத்துட்டீங்க. fragments if desiredனா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ற ஜீன் தான் அது அப்படின்னா can now be used to ligate with vector. so ligate with vector யாரு? அந்த fragments, DNA fragments, foreign DNA-வை வெக்டரோட ligate பண்றீங்க. அப்ப அது rDNA for further cloning. rDNA-வா மாத்தி cloning பண்ண போறீங்க. cloningனா என்ன அர்த்தம்? ஹோஸ்ட்குள்ள போட்டு ஹோஸ்ட் மல்டிப்ளை பண்ணும் அது. சரி, ஸோ இப்போ ஏன் சார் நம்ம வந்து டிசையர்டு டிஎன்ஏவை நம்ம வந்து ஆம்பிளிஃபை பண்ணுறோம் பிசிஆர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டிஎன்ஏவை முதல்ல ஐசோலேட் பண்ணி எடுக்கணும். செல் வாலை லைசிஸ் பண்ணணும், செல் மெம்பரேனை லைசிஸ் பண்ணணும், நியூக்ளியர் மெம்பரேனை லைசிஸ் பண்ணணும், ஆர்என்ஏவை ரிமூவ் பண்ணணும், புரோட்டீனை ரிமூவ் பண்ணணும், டிஎன்ஏ பெருசாக வரும், அதை கட் பண்ணணும் கஜக். அதுக்கப்புறம் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸில் போட்டு அந்த சின்ன சின்ன பீஸெல்லாம் செப்பரேட் பண்ணணும். அத்தனை பீஸையும் எதுக்குள்ளேயாவது போட்டு எந்த பீஸில் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜீன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கே பல வருடங்கள், பல மில்லியன் ருபீஸ் செலவாகும், மில்லியன் டாலர்ஸ் ருபீஸ் எல்லாம் செலவாகும். அப்புறம் அதை வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஒரு பீஸை வச்சு அது வீணாக போயிடுச்சுன்னா, விளங்காமல் போயிடுச்சுன்னா திருப்பியும் நம்ம பல வருஷங்கள் ரிசர்ச் பண்ணி அந்த ஒரு பீஸை கண்டுபிடிக்கணும். அதனால தான் கண்டுபிடிச்ச பீஸை பிசிஆர் டெக்னிக் வச்சு பில்லியன் காப்பி எடுத்து வச்சுக்குங்க. 1000 வீணா போனாலும் இன்னும் கோடிக்கணக்கில் இருக்குமே, எடுத்து நம்ம அந்த யூஸ்ஃபுல் ஜீனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் சிந்தசைசிங் ஜீனை செப்பரேட் பண்ணி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை 1 பில்லியன் காப்பி போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பார்த்தீங்களா? அதுதான். சரி, அதுக்கு தான் நம்ம பிசிஆர் டெக்னிக்கில் டிசையர்டு டிஎன்ஏவை மல்டிப்ளை பண்ணுறோம். இன்சர்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இன்டு த ஹோஸ்ட் செல் ஆர்கானிசம். ஹோஸ்ட் செல்லுக்குள்ளேயோ ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ளேயோ நீங்கள் இப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை உள்ளே போட போகிறீங்க. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏங்கிறது என்ன? ஃபாரின் டிஎன்ஏ ப்ளஸ் வெக்டர். வெக்டர் யூஸ்வலாக பாக்டீரியாலேருந்து எடுக்கக்கூடிய பிளாஸ்மிடாக இருக்கும். There are several methods of introducing the ligated DNA, that is rDNA, into recipient cell. Recipient cell na host cell. Recipient cells after making them competent to receive. So cell wall alla ulla pottukittu poganum, cell membrane ulla pottukittu poi DNA vandu and cell membrane kulla nuclear membrane pottukittu nucleus kulla poganum to receive
take up DNA present in its surroundings. So அதோட சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய DNA உள்ள எடுத்துக்கிற மாதிரி கம்பிட்டண்டா மாத்துறீங்க. So உள்ள எடுத்துக்குது. So if a recombinant DNA bearing gene for resistance to antibiotic, example ampicillin, is transferred into E. coli cells, the host cell E. coli cell become transformed into ampicillin resistant cells. If we spread the transformed cells on agar plates containing ampicillin, only transformants will grow, untransformed recipient cells will die. Since due to ampicillin resistant gene, one is able to select transformed cell in the presence of ampicillin. The ampicillin resistant gene in this case is called selectable marker. இதில் என்ன சொல்றாங்கன்னா ஹோஸ்ட்டுக்குள்ள நம்ம வந்து RDNA உள்ள போடுறோமா போடலையா, RDNA உள்ள போய் ஃபங்க்ஷனிங் ஆகுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும். RDNA உள்ள போயிடுச்சுன்னா அந்த ஹோஸ்ட் ஆர் ரெசிபியன்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு செல். RDNA சக்சஸ்ஃபுல்லா உள்ள போகலைன்னா அது நான் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல். RDNA உள்ள போனால் தான் நமக்கு தேவையான ப்ரோட்டீனை அந்த செல் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ஈகோலைக்குள்ள RDNA போயிடுச்சா போகலையான்னு செக் பண்ணும். அதாவது ஈகோலை செல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சா ஆகலையாங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஈகோலைக்குள்ள RDNAவோட ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீனையும் கம்பைன் பண்ணி அனுப்புவோம். இப்போ RDNA உள்ள போயிருந்தா அந்த ஈகோலைக்கு ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கும், இல்லைன்னா அது இருக்காது. ஸோ இப்போ நம்மளோட ஈகோலை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ண எல்லா 10,000 ஈகோலைக்குள்ளே நீங்கள் RDNA போட்டிங்கன்னு வச்சுங்க, எதுக்குள்ளெல்லாம் RDNA போணுச்சு எதுக்குள்ளே RDNA போகல, RDNA உள்ளே போகலன்னா நமக்கு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த RDNA இன்சுலினை சிந்தசிஸ் பண்ணுற ஜீனோட உள்ளே போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, எதுக்குள்ளெல்லாம் எந்த ஈகோலைக்குள்ளெல்லாம் அந்த RDNA இருக்கோ அது இன்சுலினை சிந்தசிஸ் பண்ணும், எந்த ஈகோலைக்குள்ளெல்லாம் RDNA இல்லையோ அது இன்சுலினை சிந்தசிஸ் பண்ணாது. அந்த செல்ஸ் நமக்கு தேவையில்லை, அதை போய் எதுக்கு சோறு போட்டு வளர்க்கணும், அப்படி தானே? ஓகே, இப்போது ஒரு பெட்ரி பிளேட்டை எடுத்துக்கிறீங்க, அந்த ஈகோலையை பூரா அதில் வைக்கிறீங்க, அதில் ஆம்பிசிலின் மிக்ஸ் பண்ணிடுறீங்க. இதுலலாம் ரீகாம்பினன்ட் DNA இன்சுலின் சிந்தசைசிங் ஜீன் இருக்கோ அதில் நம்ம ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீனும் கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் ஆம்பிசிலினால் சாகாது. மீதி நான் ரீகாம்பினன்ட்ஸ் அதாவது RDNA இல்லாத ஈகோலை ஃபுல்லாக செத்து போயிடும். இப்போ வளர்றது ஃபுல்லாக இன்சுலினை கொடுக்கக்கூடிய RDNAவோட இருக்கக்கூடிய ஈகோலை ரீகாம்பினன்ஸ். இப்படி தான் நம்ம ரீகாம்பினன்ஸை கண்டுபிடிக்கிறோம். அப்போது இங்கே ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் தான் செலக்டபிள் மார்க்கர். ஏன் நமக்கு ரீகாம்பினன்ஸ்லேருந்து நான் ரீகாம்பினன்ஸை டிஃபர் பண்ணி கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது. தட்ஸ் இட். அப்டைனிங் த ஃபாரின் ஜீன் ப்ராடக்ட். இப்போது நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாரின் ஜீனை மல்டிப்ளை பண்ணோம், அதை வெக்டரோட லிகேட் பண்ணோம், அதை ஹோஸ்ட்டுக்குள்ளே அனுப்பணும். ஹோஸ்ட்டில் எது சக்ஸஸ்ஃபுல்லி டிரான்ஸ்ஃபார்மன்ட் சக்ஸஸ்ஃபுல்லி நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட்டுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ வேலை செய்கிறோம், நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுற ஈக்குவலை எக்ஸாம்பிளுக்கு இன்சுலின் சொல்கிறேன், அது விட்டமின் ஏவாக இருக்கலாம், வேறு எது வேணா இருக்கலாம், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ப்ராடக்டாக அது கொடுக்கணும். இப்போ அதை லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி. வென் யூ insert a piece of alien DNA, alienna foreign DNA, gene of interest, அது எல்லாம் ஒன்று தான், into a cloning vector and transfer it into a bacterial cell, plant cell or animal cell, ஏதாவது ஒன்றுக்குள்ள the alien DNA gets multiplied. அந்த செல் மல்டிப்ளை ஆகும்போது அனிமல் செல்லோ பிளான்ட் செல்லோ பாக்டீரியல் செல்லோ அது மல்டிப்ளை ஆகும்போது அந்த ஏலியன் DNA ஆர் ஃபாரின் டிஎன்ஏவும் மல்டிப்ளை ஆகுது. In almost all recombinant technologies, the ultimate aim is to produce a desirable protein. ஆமாம், நம்ம டைமு காசு பணம் எல்லாத்தையும் ஏன் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு அதனால ஏதாவது அட்வான்டேஜ் கிடைக்கணும், அந்த ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கணும். இன்சுலின் இஸ் ஏ ப்ரோட்டீன், அதனால எக்ஸாம்பிளுக்கு நான் அதை சொல்லிக்கிட்டு வந்தேன். Hence, there is a need for the recombinant DNA to be expressed. ஸோ recombinant DNA உள்ளே விட்டோம்ல, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு கம்பல்சரி அது எக்ஸ்பிரஸ் ஆகணும். The foreign gene gets expressed under appropriate conditions, temperature, pH, இதெல்லாம் கண்டிஷன் கரெக்டாக இருக்கணும். The expression of foreign genes in host cell involved understanding many technical details. So, after having cloned the gene of interest and having optimized the condition to induce the expression of target protein, நமக்கு தேவையான protein, one has to consider producing it on a large scale. ஸோ கொஞ்சோண்டு 1 ml 2 ml ப்ரொடியூஸ் பண்ணி 1 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, நம்ம லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணோம். கேன் யூ திங்க் ஆஃப் எனி ரீசன் வை தேர் இஸ் ஏ நீட் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன்? பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், வேர்ல்டில் எவ்வளோ பீப்புள் இருக்காங்க, ஸோ எல்லாருக்கும் சீப்பராக கிடைக்கணும், எல்லாருக்கும் அது போய் சேரணும், அவைலபிலிட்டியை அதிகப்படுத்தணும், அதுக்கு தான் லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அவ்வளவுதான். இஃப் எனி ப்ரோட்டீன் என்கோடிங் ஜீன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஹெட்ரோலாகஸ் ஹோஸ்ட். ஹெட்ரோலாகஸ் ஹோஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, இப்போது இன்சுலினை சிந்தசிஸ் பண்ணுறது யார்? பேன்க்ரியாட்டிக் செல்ஸ் இன் ஹியூமன்.
அந்த ஜீனை கொண்டு போய் நான் பாக்டீரியாக்குள்ளே வச்சுட்டேன். பாக்டீரியா இப்போ இன்சுலினை சிந்தசிஸ் பண்ணுது. பாக்டீரியாவோட ஓன் ஜீனா அது இன்சுலின் சிந்தசிஸ் பண்ணுறது இல்லை. அப்போ அந்த பாக்டீரியா வந்து இன்சுலினை சிந்தசிஸ் பண்ணுறதுனால பாக்டீரியா இஸ் அ ஹெட்டிரோலாகஸ் ஹோஸ்ட். அதோட ஓன் ப்ரோட்டீனை அது ப்ரொடியூஸ் பண்ணல, இன்னொரு ஆர்கானிசத்தோட ப்ரோட்டீனை அது ப்ரொடியூஸ் பண்ண போகுது பிகாஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஆர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அதனால இதை ஹெட்ரோலாகஸ் ஹோஸ்ட்னு சொல்கிறோம். இங்கே பாக்டீரியா இஸ் த ஹெட்ரோலாகஸ் ஹோஸ்ட். இட் இஸ் கால்ட் ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன். அப்போ அது ஹெட்ரோலாகஸ் ஹோஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீனை ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன் அப்படிம்போம். ஏன்னா அதோட ஓன் ப்ரோட்டீன் கிடையாது. த செல்ஸ் harboring cloned genes of interest may be grown on a small scale in laboratory, but எந்த பயனும் கிடையாது. அது வந்து லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். த கல்ச்சர்ஸ் மே பி யூஸ்ட் ஃபார் எக்ஸ்ட்ராக்டிங் த டிசைர்டு ப்ரோட்டீன் அண்ட் தென் பியூரிஃபைங் இட் பை யூஸிங் டிஃப்ரெண்ட் செப்பரேஷன் டெக்னிக்ஸ். ஏன் பியூரிஃபை பண்ணணும்? இங்கே பாக்டீரியா நமக்கு தேவையான ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறதோட அதோட ப்ரோட்டீனையும் சிந்தசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பியூரிஃபை பண்ணி நமக்கு தேவையானதை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுக்கணும். The cells can also be multiplied in a continuous culture system wherein the used medium is drained out. யூஸ் பண்ணப்பட்ட மீடியத்தை ட்ரெயின் அவுட் பண்ணிடுவாங்க from one side while fresh medium is added from the other to maintain the cells in their physiologically most active log or exponential phase. இங்கே என்ன சொல்கிறாங்க, லார்ஜ் ஸ்கேல் லார்ஜ் வெசல்ஸில் பாக்டீரியாவெலாம் போட்டு வளர்க்க போகிறாங்க. அப்போ அதுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நியூட்ரியன்ஸு. இப்போ நியூட்ரிஷனை ஃபுல்லாக அது யூஸ் பண்ணிச்சுன்னா வேஸ்ட் தான் அதில் இருக்கும். அதை ஒரு சைடு வெளியேற்றணும், இன்னொரு சைடில் நியூட்ரிஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, திஸ் டைப் ஆஃப் கல்ச்சரிங் மெத்தட் ப்ரொடியூஸ் எ லார்ஜ் பயோமாஸ் லீடிங் டு ஹையர் ஈல்ட் ஆஃப் டிசைர்டு ப்ரோட்டீன். ஸோ சீப்பர் அண்ட் லார்ஜ் குவான்டிட்டியில் நமக்கு டிசைர்டு ப்ரோட்டீன் கிடைக்கும் போது அதை வேர்ல்டு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸ்மால் வால்யூம் கல்ச்சர்ஸ் கேன் நாட் ஈல்ட் அப்ரிஷியபிள் குவான்டிட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு ப்ராடக்ட் வேணும்னா ஸ்மால் வால்யூம் ஆஃப் கல்ச்சர் ஹெல்ப் பண்ணாது. டு ப்ரொடியூஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் பயோரியாக்டர்ஸ். பயோரியாக்டர்ஸ்னா லார்ஜ் ஸ்கேல் வெசல், பெரிய 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 பாத்திரம் பயோரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது. அதில் வந்து பிஹெச் டெம்பரேச்சர் எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போது இந்த லார்ஜ் ஸ்கேல் வெசல்ஸில் இந்த லிவிங் ஆர்கானிசத்தை வளர்க்குறதுனால அதுக்கு பேர் பயோரியாக்டர்ஸ்னு சொல்கிறோம். பயோனா லிவிங் தானே. where large volume, that is 100 to 1000 liters of culture can be processed. அட நம்ம லெபார்ட்டரியில்னா 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் அவ்வளோதான் கல்ச்சர் பண்ண முடியும். பட் பயோரியாக்டர்ஸில் 100 லிட்டர்ஸ்லேருந்து 1000 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அந்த மெயின்டைன் பண்ணலாம் growth கல்ச்சரை. ஸோ thus bioreactors can be thought of as vessels. vesselsனா பாத்திரங்க in which raw materials are biologically converted into specific products. biologically அதாவது raw materials வந்து specific products கன்வெர்ட் ஆகுது. individual enzymes etc. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரா மெட்டீரியல்ஸ் வந்து மொலாசஸ், அந்த கரும்பு சுகர் கேன் இண்டஸ்ட்ரியிலேருந்து வருதுல, மொலாசஸாக இருக்கலாம், அல்லது இந்த மைதா மாவாக இருக்கலாம். அதில் ஈஸ்ட்டை போட்டோங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்னவா மாற்றும்? மைதாவை பன்னாக மாற்றும், மொலாசஸை வைன் அந்த பியர் இந்த மாதிரி மாற்றும். அதுதான். ஸோ எட்ஸெட்ரா யூஸிங் மைக்ரோபியல் பிளான்ட் அனிமல் ஆர் ஹியூமன் செல்ஸ். எதையாவது யூஸ் பண்ணுங்கள். பயோரியாக்டரில் எல்லாமே மைக்ரோபியல் செல்ஸ், பிளான்ட் செல்ஸ், அனிமல் செல்ஸ் ஆர் ஹியூமன் செல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி, அதனால தான் அதுக்கு பேர் பயோரியாக்டர்ஸ். லிவிங் செல்ஸை யூஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ண வச்சு அதோட ப்ராடக்ட்ஸை நம்ம எடுக்க போகிறோம். எ பயோரியாக்டர் ப்ரொவைட்ஸ் த ஆப்டிமல் கண்டிஷன். ஆப்டிமல் கண்டிஷன் எப்போ கொடுக்குறோமோ அப்போ அதோட க்ரோத், அந்த பர்டிகுலர் செல்ஸோட க்ரோத்து எக்ஸ்பொனன்ஷியல் ஆர் லாக் ஃபேஸ் அதிகமாக இருக்கும். ஃபார் அச்சீவிங் த டிசைர்டு ப்ராடக்ட் பை ப்ரொவைடிங் ஆப்டிமம் க்ரோத் கண்டிஷன்ஸ், டெம்பரேச்சர், பிஹெச், சப்ஸ்ட்ரேட் அப்படின்னா அதுதான் நமக்கு அவங்களுக்கு ஃபுட்டு, நியூட்ரிஷன், அதில் தான் அது வளரப்போகுது. சால்ட்ஸ், விட்டமின்ஸ், ஆக்சிஜன் இதெல்லாம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாகவும் கொடுக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது, தேவையான அளவுக்கு. அப்போ தான் க்ரோத் ஃபாஸ்டராக இருக்கும். த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பயோரியாக்டர்ஸ் ஆர் ஸ்டிர்ரிங் டைப் விச் ஆர் ஷோன் இன் ஃபிகர் 11.7. ஸோ இது ரெண்டுமே ஸ்டிர்ரிங் தான். ஸ்டிர்ரிங்னா கலக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிம்பிள் ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர், இதான் டேங்க்கு, கீழே வந்து பேஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஸ்டிர் பண்ணுறது யாருன்னா பிளேட்ஸ், ஃப்ளாட் பிளேடர் இம்பல்லர், கல்ச்சர் ப்ராத் அண்ட் தென் ஃபோம் பிரேக்கர் மேலே இருக்கும். மேலே அப்படியே நுரை கட்டிக்கிட்டு வரும். இந்த நுரை ஆடையாக மாறிச்சுன்னா இங்கே மிக்சிங்கை பாதிக்கும்,
ஏரேஷனை பாதிக்கும். அதனால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே ஃபோம் பிரேக்கர் இருக்காங்க. ஆசிட் பேஸ் ஃபார் pH கண்ட்ரோல், இது வழியாக ஆசிட் பேஸ் கண்ட்ரோல் pH கண்ட்ரோலை நம்ம பண்ணுவோம். ஸ்டீம் ஃபார் ஸ்டெரிலைசேஷன், ஸோ இது வழியாக நம்ம அந்த ஸ்டீம் சுடுதண்ணி நீராவியை விடும்போது தேவையில்லாத ஆர்கானிசத்தை கில் பண்ணிடும், அதுக்கப்புறம் நார்மல் ஆக்கிக்கலாம். இது வழியாக ஸ்டிரைல் ஏர் விடுவோம் ஏரேஷனுக்காக. ஓகேங்களா? ஸோ இது டெம்பரேச்சரு ப்ரெஷர் எல்லாம் அளக்கிற மாதிரி இங்கே ஒரு மிஷின் வச்சுருவாங்க. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ஸ்டில்டு டேங்க் பயோரியாக்டர். ஸ்டில்டு அப்படின்னா இந்த பிளேட்லாம் அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கும் பாருங்க, சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மிக்ஸ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஏரேஷன்லாம் ப்ராப்பராக இருக்கும், நியூட்ரிஷன் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்டில்டர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்பார்ஜ் ஸ்டில்டு டேங்க் பயோரியாக்டர். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் இந்த பிளேட்ஸுக்கு பதிலாக என்ன ஆகும், கீழே இருந்து பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ் விடுவோம். ஸ்பார்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ், இல்லை ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த மிக்ஸ் பண்ணுறது. ஸோ இங்கே மிக்ஸ் பண்ண போகிறது யார்? ஸ்பார்ஜர். அந்த ஸ்பார்ஜ் ஸ்டில்டு பயோரியாக்டர், டேங்க் பயோரியாக்டர் through which sterile air bubbles are sparged, sprayed அப்படின்னு அர்த்தம். ஃபோர்ஸாக கீழேருந்து மேலே போகும், ஸோ தட் அது நல்லா மிக்ஸ் பண்ணும். ஸோ கேஸ் என்ட்ரைன்மெண்ட் இங்கே இருக்குது. அண்ட் தென் இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் ஆக்சிஜன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. பபிள்ஸ் dramatically increases the oxygen transfer area இருக்கு. ஸோ தட் இப்போ ஆக்சிஜன் வந்து ப்ராப்பராக மிக்ஸ் ஆகி இருக்கிறதுக்கு ஸ்பார்ஜ் ஸ்டில்டு டேங்க் பயோரியாக்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய பிளேடு நியூட்ரிஷனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வைக்கும், ஆக்சிஜனையும் ஸ்ப்ரெட் பண்ண வைக்கும். ஓகே, ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண வைக்கும். A stilled tank reactor is usually cylindrical or with a curved base. இதுதான் இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா curved பேஸாக இருக்கும். Base to facilitate the mixing of reactor contents, nutrients எல்லாத்தையுமே, ஆக்சிஜன் எல்லாத்தையுமே. The stiller facilitates even mixing and oxygen availability throughout the bioreactor. So even mixing அப்படின்னா என்ன அர்த்தம், நியூட்ரிஷன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும், நியூட்ரியன்ஸு, அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கணும் ஈவனாக. Alternatively, air can be bubbled through the reactor. If you look at the figure closely, you will see that the bioreactor has an agitator system. Agitator system வந்து இங்கே பிளேடு, அங்கே ஸ்பார்ஜர். ஓகேங்களா? ஸ்பார்ஜர்னா அந்த ஏர் பபிள்ஸை வர்றது, அஜிடேட்டர்னா மிக்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அண்ட் ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம். ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம் இங்கே இருக்குது, ஸ்டிரைல் ஏர் வரும், இங்கேயும் ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இந்த பபிளே ஆக்சிஜனை தான் கேரி பண்ணிட்டு போகுது. ஃபிஷ் டேங்க்லலாம் பபிள்ஸ் போகும்ல, அந்த மாதிரி. ஓகே, தென் எ ஃபோம் கண்ட்ரோல் சிஸ்டம். ஃபோம் கண்ட்ரோல் சிஸ்டம் இங்கே வந்து மேலே இருக்குது, ஃபோம் பிரேக்கர் இருக்கும், பார்த்துக்குங்க. ஃபோம் கண்ட்ரோல் சிஸ்டம், எ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம். டெம்பரேச்சர் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இந்த ஸ்டீம் ஃபார் ஸ்டெரிலைசேஷனை விட்டால், ஸ்டீம் ஹாட் ஏரை விட்டீங்க, ஹாட் வாட்டரை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். pH கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும், ஆசிட் பேஸ் pH கண்ட்ரோல் சிஸ்டம். அண்ட் சாம்பிளிங் போர்ட், ஸோ தட் ஸ்மால் வால்யூம் ஆஃப் கல்ச்சர் கேன் பி வித்ட்ரான் பீரியாடிக்கலி. ஸோ இங்கே வந்து சாம்பிளிங் போர்ட்டும் வச்சுருப்பாங்க. இதில் சாம்பிளிங் போர்ட் அப்படிங்கிறது இந்த இங்கே ஏதாவது ஒரு அவுட்புட் மாதிரி வச்சுருப்பாங்க. சாம்பிளிங் போர்ட்லேருந்து நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு வேணுங்கிற கல்ச்சர் மீடியத்தை பிரித்து எடுத்துக்கலாம். ஓகே, நவ் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அப்படின்னா என்ன? ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த பயோசிந்தட்டிக் ஸ்டேஜ். பயோசிந்தட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எல்லாம் இந்த பயோரியாக்டரில் இந்த ப்ராடக்ட்லாம் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. த ப்ராடக்ட் ஹேஸ் டு பி சப்ஜெக்டட். பயோனா லிவிங் ஆர்கானிசம், சிந்தட்டிக் அப்படின்னா இங்கே சிந்தசிஸ் பண்ணுறதுனா ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ப்ராடக்ட் வந்துருச்சு, ப்ராடக்ட் ஹேஸ் டு பி சப்ஜெக்டட் த்ரூ எ சீரீஸ் ஆஃப் ப்ராசஸ் பிஃபோர் இட் இஸ் ரெடி ஃபார் marketing as a finished product. So for example, ஏதோ ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறாங்க, விட்டமின் ஏ சிந்தசிஸ் பண்ணுறாங்க, அது டேப்லெட்டாக கன்வெர்ட் ஆகி மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி, இல்லை டானிக்காக மாறி மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். என்ன பண்ணணும்? The process, அதுதான் downstream process. So the processes include separation and purification, which are collectively referred to as downstream process. So separate பண்ணணும் முதல்ல, and then purification பண்ணணும். செப்பரேஷன் என்ன சார்? நீங்கள் அந்த பயோரியாக்டரில் பாக்டீரியா வளர்கிறதுக்கு, இல்லை அனிமல் செல், பிளான்ட் செல் இதெல்லாம் வளர்கிறதுக்கு என்ன பண்ணியிருந்தீங்க? நியூட்ரியன்ஸ் போட்டிருந்தீங்க. அதில் சப்ஸ்ட்ரேட் இருந்துச்சு, மீடியமில் தான் அது வளர்ந்துச்சு, லிக்விடெல்லாம் கலந்து இருந்துச்சு. அதில் ப்ராடக்டோட மற்ற விஷயங்களும் மிக்ஸ்டாக இருக்குது. நமக்கு ப்ராடக்ட் மட்டும் பியூரிஃபைட் ஃபார்மில் வரணும். ஸோ முதல்ல செப்பரேட் பண்ணணும், அப்புறம் பியூரிஃபிகேஷன் பண்ணணும். தென்
the product has to be formulated with suitable preservatives. Preservatives na product வந்து ஃபியூச்சரில் ரொம்ப நாள் இருக்கணும், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அதில் ஃபங்கை பாக்டீரியல் க்ரோத்லாம் வராமல் இருக்கிற மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் போட்டு பாதுகாக்கணும். Such formulation has to undergo thorough clinical trials as in case of drugs. ஸோ clinical trialsனா என்ன, அவங்க இந்த ஒவ்வொரு பயோரியாக்டரில் ஒவ்வொரு தடவை ப்ராடக்ட் வெளியே வரும்போதும் அதை அனிமல்ஸ்க்கெலாம் கொடுத்து செக் பண்ணி எந்த அலர்ஜிக்கான ரியாக்ஷனும் வரல, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு வரணும். ஓகேங்களா? ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங்னா அதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபார் ஈச் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ ரெக்வயர்ட். The downstream processing and quality control testing vary from product to product. So அது liquid product solid product so product க்கு product இந்த quality checking downstream processing மாறுபடும். Okay, so with this we complete biotechnology processes and principles and processes chapter. Next chapter next part வீடியோல நம்ம கண்டினியூ ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.